சார் ஃபேமிலி பிளானிங் அப்படின்னு நாங்க பண்றது, ஒரு பெண்ணுக்கு குடுக்குற ஃப்ரீடமாவும் நான் பார்க்குறேன். ஆஸ் அ ஹஸ்பண்டா நான் அத குடுக்கணும்னு நெனைக்கிறேன் என் மனைவிக்கு. ஆனா எத்தன பேர் அம்மாக்களா இருக்கட்டும், அக்காவா இருக்கட்டும், நம்மளுடைய சகோதரிகளா இருக்கட்டும், இல்ல சித்தியா இருக்கட்டும், பெரியம்மாவா இருக்கட்டும், குடுத்துருக்கோமா? சோசியல் பிரஷர்ங்கிறத தாண்டி, இங்க மேல் டாமினேட்டட் சொசைட்டி ஆணாதிக்க சமுதாயமா இங்க ஒரு கட்டமைக்கப்பட்டு, பெண்கள் இப்ப தான் விடுதலை பெற்று அவங்களுக்கான சம உரிமையை நோக்கி நம்ம நகர்ந்துகிட்டே இருக்கோம். ஆனால், இப்பயும் இந்த சமூகம் என்ன கேள்வி நோக்கி வைக்குதுன்னா, ஒரு கணவனோ, மனைவியும் சேர்ந்து தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா, பெண்ண நோக்கி மட்டும் தான் குழந்தை பெத்துக்கலன்னா, "ஏன் பெத்துக்கல? உனக்கு குறை இருக்கா?" அப்படின்னு கேட்பாங்க. ஆண பார்த்து, "உனக்கு குறை இருக்காப்பா? நீ டாக்டர்ட்ட போனியான்னு?" கேட்க மாட்டாங்க. எல்லாரும் பெண்ண நோக்கி தான் கேட்பாங்க. "நீ டாக்டர்ட்ட போனியா? செக் பண்ணியான்னு?" அத தான் அவர் அட்ரஸ் பண்றாரு. ஒரு டாக்டரா நான் பார்க்குறப்ப, நார்மலா கல்யாணம் ஆகி உடனே கருத்தரிச்சு, அந்த ஃபாலோ பண்ற அந்த பெண்மணிக்கும், ஒரு பிளானிங் பண்ணி ஒரு 2, 3 இயர்ஸ் ஆன பிறகு ஒரு பேபி ஃபார்ம் ஆகி, அவங்க பிரெக்னன்சி எப்படி ஃபேஸ் பண்றாங்கன்றதுக்கும் நெறைய வேறுபாடு இருக்கும். இவ்வளோ வருஷம் கழிச்சு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா இருக்கும். ஆங்சைட்டி அதிகமா இருக்கும். நெறைய கேள்விகள் இருக்கும் ஒவ்வொருத்தரையும். அதே இந்த கல்யாணம் ஆகி உடனே கருத்தரிக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா, அது வந்து எளிதா எடுத்துக்குவாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு, அடுத்த ஸ்டெப்பு குழந்தை. ஸோ இந்த அப்ப வெயிட்டிங் பீரியட் அவங்கள ஒரு பெரிய தயார் நிலைக்கு பண்ணதுனாலே கட்டாயமா. எதிர்பார்ப்பும், ஆங்ஸைட்டினஸும் ஜாஸ்தியாயிடுது. இப்ப பேபி வேணான்னு பிளான் பண்ணி அவங்க வராங்க பாருங்க. அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னு பாருங்களேன். தாம்பத்தியத்தையே அவாய்ட் பண்ணிடுவாங்க சார். அதாவது செக்சுவல் ரிலேஷன்ஷிப்பயே தள்ளி போட்டுறாங்க. தள்ளி போட்டுருவாங்க. இப்போ ஒரு லாஸ்ட் வீக் ஒரு கப்பிள் வராங்க. சொல்றாங்க, "நாங்க வந்து பேபி வேண்டாம் 3 இயர்ஸ்க்குன்னு பிளான் பண்ணோம். ஸோ அதனால எங்களுக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் நாங்க வச்சுக்கல. இப்ப 3 இயர்ஸ் கழிச்சு எங்க 2 பேருக்குமே அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனா இப்ப எங்களுக்கு பேபி வேணும். என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க?" இந்த மாதிரி கேக்குறாங்க. பிராக்டிகலா, சயின்டிஃபிக்கா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எதுவுமே 100% வந்து கட்டாயமா வந்து ஐவிஎஃப்ல வந்து பாசிட்டிவ் வரும்னு சொல்ல முடியாது. உலக அளவில பார்த்தீங்கன்னா 45 இல்ல ரொம்ப யங் ஏஜ்னா மேபி வி கேன் சே அப் டு ஒரு 70 வரைக்கும் கூட யங் ஏஜ்னா வரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து போகறதுக்கான வாய்ப்புகள் எப்ப நம்ம ரொம்ப போஸ்ட்போன் பண்றோமோ, அந்த மாதிரி இன்ஃபர்டிலிட்டி வாய்ப்புகள் வந்து அதிகமாயிடும். இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் சிக்கல் வந்து நெறைய வர்றத நான் வந்து பிராக்டிகலா பார்க்குறேன். ஐவிஎஃப் ப்ராசஸ்ல நான் ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டிஸ் தான் சொல்றேன். எனக்கு ஏஜ் 31 ஆகுது. எனக்கு எக் ரிசர்வ் கம்மின்னு சொல்ட்டாங்க. ஓகே நாங்க ஐவிஎஃப் போலான்னு பிளான் பண்ணிட்டோம். எங்க எங்க என்னையும் என் ஹஸ்பண்டையும் கவுன்சிலிங்க்கு உட்கார வைக்கிறாங்க. உன்னோட எக்ல உனக்கு குழந்தை கிடைக்குது 25% தான் சான்ஸ். அதுவும் உன்னால ஒன் டைம் பண்ண முடியாது. நீ ஃபர்ஸ்ட் ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணி 2 எக்ஸ் கலெக்ட் பண்ணுவோம். அடுத்து ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணி 2 எக்ஸ் கலெக்ட் பண்ணுவோம். அப்படி நீ அதாவது ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு 2 லேக்ஸ் கேட்குறாங்க. ஸோ இப்படி ஒரு 5 தடவையாச்சும் நீ பண்ணாதான் உன்னோட எக்ல இருந்து உன்னோட குழந்தைய கிடைக்கும்னு என்கிட்ட சொல்றாங்க. என் ஹஸ்பண்டோட ஃபேமிலியும் இட்ஸ் ஓகே பரவாயில்ல. உனக்குன்னு ஒரு குழந்தை நீ டோனர் எக் வாங்கிக்கோங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க. பட் அந்த இடத்துல என்னால என்னோட குழந்தைய பர்த் பண்ண முடியலையேங்கிற ஒரு ஃபீல் என்ன லைஃப் லாங் அந்த குழந்தைய நான் கண்டிப்பா நல்லபடியா பாத்துக்குவேன். பட் அப்போ அந்த நீங்க feel வந்து முன்னாடியே நீங்க பிளான் பண்ணலையா? நீங்க 31 இயர்ஸ்ல எதுக்கு போணும்? எனக்கு மேரேஜ் ஆனது 24 இயர்ஸ்ல. நான் 7 இயர்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆன்கோயிங் பண்ணிட்டு இருக்கேன்னு தான் சொல்றேன். சரியான வயசுல தான் நான் கல்யாணம் பண்ணேன். அப்ப இருந்து ஒரு குழந்தைக்காக முயற்சி பண்றோம். எனக்கு 31 வயசு ஆயிடுச்சு. இப்போ என்கிட்ட எக் ப்ரொடியூஸ் கம்மியாயிடுச்சு. நான் இப்ப டோனர எதிர்நோக்கி நான் போக வேண்டிய சூழல் இருக்கும்போது, உங்களுக்கும் அப்படி ஒரு சூழல் வரக்கூடாதுன்னு அவங்க சொல்றாங்க. நீங்க நினைக்கிறீங்க சயின்ஸ நாடி குழந்தை பெத்துக்கலான்னு. சயின்ஸுமே எல்லாருக்கும், எல்லா உடம்புகளுக்கும் ஒத்துழைப்பு குடுத்து குழந்தை பெற்றுக்கொள்ள முடியல. அததான் அவங்க சொல்றாங்க. நீங்க வந்து ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போறீங்க. உங்களுக்கு குழந்தை இல்லன்னு போறீங்க. அதுவே வந்து உங்களுக்கான ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ். பிகாஸ் தி சொசைட்டி இஸ் கிவிங் a lot of external back pressure to have a baby for yourself. That is the first point. செகண்ட், நீங்க வந்து குழந்தைக்கோசரம் நீங்க வந்து ஐவிஎஃப் போறீங்க. அந்த மென்டல் ப்ரெஷர், மென்டல் ஸ்ட்ரெஸ் இட் இஸ் அஃபெக்டிங் யோர் ஹோல் சிஸ்டம், யோர் ஹோல் பாடி. ஓகே, இதில் நீங்க இன்ன ட்ரீட்மெண்ட் நீங்க வந்து பெரிய பெரிய கைனகாலஜிஸ்ட் கிட்டயோ ஃபெர்டிலிட்டி சென்டர் கிட்டயோ நீங்க ஐவிஎஃப் போனா கூட இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் இன் அ ரைட் மேனர் அன்லெஸ் அதர்வைஸ் யூ ஆர் கோயிங் டு ஃபர்ஸ்ட் கீப் யோர் மைண்ட் மென்டலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டேபிள், ஸ்ட்ராங். ஓகே, நிறைய விஷயங்களை நானே எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வந்து தான் உங்களுக்கு பதில் சொல்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லாம் டெக்னிக்கல் வேர்டா பேசி அவங்க வாயை அடைக்க ட்ரை பண்றீங்க. பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்ற இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால எல்லாத்தையும் சயின்ஸாவும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸாவும் மட்டும்தான் நம்ம பேசணுமா?
அது ஏன் எமோஷனலா பார்க்க மாட்டேங்கிறீங்க? அவங்களோட எமோஷன் ஒண்ணு இருக்குல்ல. சார் அதனால தான் நான் பிளான்டு பிரெக்னன்சி பத்தி இல்ல, இல்ல, பேசுறேன். அதுதான் அவங்களும் பிளான் பண்ணி ஏங்க 24 வயசுல கல்யாணம் பண்ணிட்டு அன்னையில இருந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நடக்கலன்னு ஆதங்கப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் காரணம். அந்த ஸ்ட்ரெஸ் எது காரணம்? அது நீ இந்த மாதிரி மனநலத்துல இருந்த. அதனால தான் எக் ப்ரொடியூசர் கம்மி ஆயிடுச்சுன்னு நான் சொல்ற பிளான் நீங்க படிச்ச நீங்க படிப்பை வச்சு நீங்க டார்கெட் பண்ணி ஒரு இடத்துல அவங்கள கம்ப்ரஸ் பண்றீங்க. நீங்க குழந்தைய அந்தந்த டைம்ல நீங்க பெத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸும் கம்மி, ஆன்சைட்டிஸ் கம்மி, எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம அந்த குழந்தை வந்துடுது.